இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான பென்குவிரின் வீட்டை இலக்கு வைத்து ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? இந்த தாக்குதலிலே பென்குவிருக்கு என்ன நடந்துள்ளது? அதே போன்று ஹிஸ்புல்லாவின் தாக்குதலினால் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த ஸ்மோட்ரிச்சின் மகனுக்கு என்ன நடந்தது? ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களினால் சவுதி அரேபியாவின் அமெரிக்க கட்டளை தளத்தில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் டேங்கர் போர் விமானங்களும் அவசரமாக டேங்கர் எரிபொருள் விமானங்களை வெளியேற்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பொளந்து கட்டும் ஈரானின் கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதல்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய கைத்தொழில்துறை நிறுவனங்களும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் வலையமைப்பு தளங்களும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் நலன்களையும் இலக்கு வைப்பதற்கு ஆரம்பித்திருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் இலக்கு வைக்கப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தூதரும் சவுதி அரேபியாவின் கடும் கண்டனங்களும் ஹிஸ்புல்லாவின் வீரியமான தாக்குதல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் லெபனானிய களத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளும் குர்திஸ்தானிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியின் தலைமையகத்தையும் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினுடைய தலைமையகத்தையும் தரைமட்டமாக்கிய ஈரானிய ட்ரோன்கள் அளிக்கப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஹெலிகாப்டரும் தட்டி தூக்கப்பட்ட அபுதாபி கர்ஹாமில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் கப்பலும் தக்ஃபீரி ஜூலானியின் அறிவிப்புகளும் லெபனான் மற்றும் சிரியாவின் களத்தில் டொம்பெராக் மேற்கொள்ளும் காய் நகர்த்தல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 26வது காணொளியாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஆரம்பமாக போகும் அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேற்குலகம் தொடர்பாகவும் ஈரானிய IRGC இராணுவத்தின் அதிரடியான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பாக கடப்பதற்கு ஈரானிய இராணுவம் விதித்திருக்கக்கூடிய 2 நிபந்தனைகள் தொடர்பாகவும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலான நிலைமைகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொளியை இன்று காலையில் பதிவிட்டிருந்தேன். இந்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு தற்போதைய காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் இந்த செய்திகளின் தொடர்ச்சிகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் குறித்த காணொளியின் லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஈராக்கினுடைய வடக்கு குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசமான டேரெசோர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த அமெரிக்க எண்ணெய் தளங்கள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு பிரதேசம் ஜூலானியின் அரசாங்கத்தோடு இணைக்கப்பட்டதற்கு பின்பு குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளும் எண்ணெய் தளங்களும் அமெரிக்காவின் செவ்ரோன் நிறுவனத்திற்கே வழங்கப்பட்டது. இப்படியான நிலைமையிலேயே செவ்ரோன் நிறுவனத்தின் தளங்களை இலக்கு வைத்த ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலினால் தற்போது வடகிழக்கு சிரியாவிலும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் உற்பத்தியானது முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பின்பு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தம்பி ஜூலானி இவ்வாறு தெரிவித்தார். அரபு நாடுகளை சீர்குலைப்பதற்காகவும் அரபு நாடுகளின் தேசிய பாதுகாப்பை சீர்குலைப்பதற்காகவும் அரபு நாடுகளின் இறையாண்மையை மீறக்கூடிய தாக்குதல்களையே ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரான் அரபு நாடுகளின் இறையாண்மையை மீறியுள்ளது. நாங்கள் இவற்றை வேடிக்கை பார்க்க கூடாது. அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஈரானின் தாக்குதல்களில் இருந்து அரபு நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என தக்ஃபீரி ஜூலானி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அரபு நாடுகளில் இலக்கு வைக்கப்படும் அப்பா அமெரிக்காவினுடைய நலன்களையும் அண்ணன் நெட்டன்யாகுவினுடைய நலன்களையும் தம்பி ஜூலானியினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதனால் தான் தற்போது தம்பி ஜூலானி பொங்கி எழுந்துள்ளார். மேலும் இவ்வாறு பொங்கி எழுந்த தம்பி ஜூலானி ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நாங்கள் லெபனானிய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். ஈராக்கில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஈராக்கிய அரசாங்கம் எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக முடக்க வேண்டும், நிராயுத பாணியாக்க வேண்டும். ஹிஸ்புல்லா இராணுவம் லெபனானுக்குள்ளே நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு லெபனானிய ஜனாதிபதிக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஹிஸ்புல்லாவை முழுமையாக அழிப்பதற்கு லெபனானுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என தக்ஃபீரி ஜூலானி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராகவும் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் மிரட்டல்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதர் டொம்பெராக்கும் லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் பவுனோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ஜோசப் பவுனுக்கும் ஜூலானிக்கும் இடையிலான தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி மும்முனை பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன.
வெளியாகியுள்ளன. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க தூதர் டொம்பெராக் லெபனானிய ஜனாதிபதியிடம் முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார். நீங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுமையாக களமிறங்கினால் சிரியாவிலிருந்து ஜூலானியின் படைப்பிரிவுகளும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கும். இதற்கமைவாக சிரியாவோடு ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லாவை உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருகின்றோம் என அமெரிக்க தூதர் டொம்பெராக் ஜூலானி மற்றும் ஜோசப் அவுனுக்கிடையில் முன்மொழிவுகளை முன்வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுபவர்களுக்கு இந்த செய்தி ஒன்றும் புதிதாக இருக்காது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே அமெரிக்காவினுடைய இந்த திட்டம் தொடர்பாக காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போதைய சந்தர்ப்பத்தில் இதனை பயன்படுத்தி லெபனானுக்குள்ளே ஜூலானியின் தக்ஃபீரி பயங்கரவாத படைகளையும் களமிறக்கி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டு வருகின்றார்கள். லெபனானுக்குள் பிரான்சும் ஜூலானியும் ஒன்றிணைந்து களமிறங்குவதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அனைத்து தரப்பினருக்கும் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். லெபனானிய களத்தில் நீங்கள் யாரும் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம். மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவுகள் ஒட்டுமொத்த லெபனானையும் சிதைத்துவிடும். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 22 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானோடு ஒன்றிணைந்து ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்லவீவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெத்லெஹேம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செயற்கைக்கோள் தளத்தை தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்பாடல் வலையமைப்பை கொண்டிருக்கக்கூடிய தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானோடு ஒன்றிணைந்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலையே குறித்த செயற்கைக்கோள் தளமானது ஒருங்கிணைப்பு தளமானது தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் தற்போதைய நிலைமையில் இந்த செயற்கைக்கோள் தொடர்பாடல் தளமானது அளிக்கப்பட்டிருப்பது தரைமட்டமாக்கப்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த தொடர்பாடல் தளத்தின் மூலமாகவே மொசாட் உளவு பிரிவானது பல இடங்களில் இருக்கக்கூடிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்றது என்றும் இதனால் தற்போது மிக முக்கியமான உளவு தகவல்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் உளவு தகவல்களுடைய வலையமைப்பு சிக்கலுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணை தாக்குதல்களில் 5 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதேபோன்று தரைவழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவானது வீரியமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கியாம் பிரதேசத்தினூடாக நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவானது வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக கியாம் பிரதேசத்திலே தாக்குதல்கள் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இதன் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 9 கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களிலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளன. அதனோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ஒரு புல்டோசர் வண்டியும் இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 பிரதேசங்களில் கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிடவில்லை. மேலும் இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை வெளியிடுவதாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு கியாம் பிரதேசத்திலே நடைபெற்ற இந்த தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் ஐட்டரூன் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலையும் ஐட்டரூன் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தற்போது நவீன ஆயுதங்களையும் மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளையும் களமிறக்கி இருப்பதாகவும் ஈரானை போன்று கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய சில ஏவுகணைகளை களமிறக்கி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஹிஸ்புல்லா இந்த போர்க்களத்திலே தற்போது புதிய ஏவுகணைகளையும் கிளஸ்டர் ஏவுகணைகளையும் களமிறக்கி இருப்பது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயமாகும். உண்மையில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகள் எங்கு இருக்கின்றது என்பது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு தெரியாது. இவ்வளவு தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பின்பும் ஹிஸ்புல்லா நவீன ஆயுதங்களை களமிறக்கி இருப்பது இஸ்ரேலிய இராணுவத்தின் உளவு பிரிவினுடைய மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்சரோவ் தெரிவித்துள்ளார்.
அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தாக்குதல்களை விரிவுபடுத்தி செல்கின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து 37 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலன்களை பூஜ்ஜியமாக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். நேற்றிரவு மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் குறித்த விமான நிலையத்தின் சக்தி மூலங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அமெரிக்காவுடைய கட்டளை தளங்களையும் அமெரிக்க சிப்பாய்கள் அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களையும் சுற்றி வளைத்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கான துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் படுகாயமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈரானிடத்தில் ஒப்படைத்து விட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தற்போது குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நலன்களிலும் இலக்கு வைத்துள்ளார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களிலும் எரிவாயு தளங்களிலும் எவ்வாறு அமெரிக்கா முதலீடுகளை மேற்கொண்டிருக்கின்றதோ அதே போன்றே குர்திஸ்தான் பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முதலீடுகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நலன்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதன் ஆரம்பமாக தற்போது குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா கடும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என சவுதி அரேபியா அதனுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. அத்தோடு இதன் அடுத்த கட்டமாக குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் கிரசன்ட் பெட்ரோலியம் நிறுவனத்தை இலக்கு வைத்தும் டானா கேஸ் நிறுவனத்தை இலக்கு வைத்தும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஈராக்கின் வடக்கு பிரதேசத்தில் அமெரிக்காவை சுத்தப்படுத்துவதோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தளங்களையும் தற்போது சுத்தப்படுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து இது ஒரு புறம் இருக்க ஈரானும் குர்திஸ்தான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்றிரவு குர்திஸ்தான் ஃப்ரீடம் கட்சியினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த கட்சியின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அல் ஹரிரி விமான கட்டளை தளத்தின் தலைமையகத்தை இலக்கு வைத்தும் ஈரான் அதிக வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதனால் தற்போது அமெரிக்காவின் குறித்த தலைமை முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அடுத்து அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் தளங்களுக்கு எதிராகவும் மிக முக்கியமான புள்ளிகளை இலக்கு வைத்தும் ஈரான் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கு ஒரு முறை என டசன் கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் தொடர்ச்சியாக ஏவிக்கொண்டே இருக்கின்றது. அடிமை அரபு நாடுகளுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் முழுமையாக தீர்ந்து போகும் அளவுக்கு ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் இதனால் தற்போது அடிமை அரபு நாடுகளின் வான் பாதுகாப்பு ஏவுகணை கையிருப்பானது கடந்த 24 மணித்தியாலங்களுக்கு 25% குறைவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய ஹெலிகாப்டர்களையும் களமிறக்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே ஹெலிகாப்டர்களை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இந்த ஹெலிகாப்டர் ஒன்றின் மூலமாக ஈரானின் ஷஹீத் ட்ரோன் ஒன்றை இலக்கு வைத்து எந்திர துப்பாக்கி சூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஷஹீத் ட்ரோனானது ஹெலிகாப்டருக்கு அருகாமையில் வெடித்துள்ளது. மேலும் இவ்வாறு ஹெலிகாப்டருக்கு அருகாமையில் வெடித்ததனால் குறித்த ஹெலிகாப்டரும் சேதமடைந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. மேலும் இதற்குள்ளே இருந்து 2 விமானிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனால் குறித்த ஹெலிகாப்டரானது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாகத்தான் விபத்துக்குள்ளாகியுள்ளது என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அடிமை தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள். அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கட்டளை தளமான பிரின்ஸ் சுல்தான் கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த கட்டளை தளத்தை இலக்கு வைத்து மாத்திரம் 30க்கும் அதிகமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே நேரம் ஈரானின் அனைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் அவர்களால் சுட்டு வீழ்த்த முடிவதில்லை. இதனால் பிரின்ஸ் சுல்தான் தளத்தில் இருக்கக்கூடிய டேங்கர் எரிபொருள் விமானங்களுக்கு அருகாமையில் ஈரானின் 3 ட்ரோன்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே அமெரிக்காவின் 2 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் சேதமடைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அவசரமாக அமெரிக்கா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எரிபொருள் டேங்கர் விமானங்களை முழுமையாக வெளியேற்றுமாறு கட்டளையிட்டுள்ளது. இதனால் தற்போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அவசரமாக வெளியேற்றி வருகின்றது. மேலும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரான் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஈரானினுடைய ட்ரோன்கள் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய ஈசா விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் குறித்த கட்டளை தளத்திலே அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் தங்கியிருக்கக்கூடிய அறையை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் தற்போது குறித்த பிரதேசத்தில் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தகவல்களை பஹ்ரைனி அரசாங்கம் வெளியிடுவதில்லை. அதே போன்று இன்று மாலை அபுதாபி கர்ஹாமில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரக ஊடகங்கள் குறித்த எண்ணெய் கப்பலுக்கு அருகாமையில் தான் ஏவுகணைகள் விழுந்துள்ளதாக அறிவித்துள்ளார்கள். ஆனால் குறித்த எண்ணெய் கப்பலானது தாக்கப்பட்டு தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் 8 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 5 ஹெர்மஸ் ட்ரோன்களையும் அமெரிக்காவின் 3 MQ-9 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே உச்ச ஊடக தணிக்கையானது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஈரானின் தாக்குதல் தொடர்பான காணொளிகளை இழப்புகள் தொடர்பான காணொளிகளை வெளியிடுபவர்களுக்கு 5 வருட சிறை தண்டனையை வழங்குவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நீதித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஈரானிய ஏவுகணை தாக்குதலினால் இழப்புகள் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்பதில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றது. இருப்பினும் இவற்றையும் மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே ஈரானின் தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இதற்கமைவாக நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஈரானிய தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய கைத்தொழில் தளத்தில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 24 மணித்தியாலங்களுக்கு பின்பு தற்போது தான் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகள் வெளியாகியுள்ளன. இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஹிஸ்புல்லாவின் தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச்சின் மகன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேலும் இன்றைய தினம் ஸ்மோட்ரிச்சின் மகன் உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்திருக்கக்கூடிய ஸ்மோட்ரிச்சின் மகனுக்காக அனுதாபங்களை வெளியிட்டிருப்பதாகவும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் ஸ்மோட்ரிச்சினுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடுத்த வலதுசாரி அமைச்சரான பென்குவிரை இலக்கு வைத்தும் அவருடைய வீட்டை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் தற்போது குறித்த தாக்குதலில் பென்குவிர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஸ்காட் ரிட்டர் அவர்களே இந்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். அதே நேரம் பென்குவிர் கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. உண்மையில் பென்குவிர் கார் விபத்தில் சிக்கிக் கொள்ளவில்லை. ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் பென்குவிரினுடைய வீடு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. தற்போது பென்குவிர் கவலைக்கிடமான நிலைமையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அமெரிக்க இராணுவத்தின் முன்னாள் அதிகாரி ஸ்காட் ரிட்டர் தெரிவித்துள்ளார். ஸ்மோட்ரிச்சின் மகனை போன்று பென்குவிரும் வைத்தியசாலையில் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் அவ்வாறு உயிரிழந்தால் பென்குவினுடைய இழப்பை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.